ஒரு பக்தன் சொன்னதற்காக தான் படுத்திருந்த பாயை சுருட்டிக்கொண்டு ஊரை விட்டே வெளியேறிய பெருமாளை தெரியுமா? இதுதான் 5வது திவ்ய தேசம். காஞ்சிபுரம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பெருமாள் வலது பக்கம் தலை வைத்து படுத்துதான் பார்த்திருப்பீங்க. ஆனா இங்கே இடது பக்கம் தலை வச்சு படுத்திருக்காரே, ஏன்? காஞ்சிபுரத்துல வாழ்ந்த திருமல்லிசை ஆழ்வாரோட சீடர் கணிக்கண்ணன். கணிக்கண்ணனோட தமிழ் மேல ஆசைப்பட்ட பல்லவ மன்னன் தன்னை புகழ்ந்து பாட சொன்னான். ஆனால் பெருமாளை தவிர யாரையும் பாட மாட்டேன்னு அவர் மறுத்துட்டாரு. கோபமான மன்னன் கணிக்கண்ணனை ஊரை விட்டு துரத்தினார். தன் சீடன் போனால் நானும் போவேன் என்று கிளம்பிய ஆழ்வார் பெருமாளை பார்த்து, கணிக்கண்ணன் போகின்றான், நானும் போகின்றேன், உன் பாயை சுருட்டி கொண்டு நீயும் கிளம்பு என்று பாடினார். ஆச்சரியம்! பெருமாளும் பாயை சுருட்டி கொண்டு அவர் பின்னாடியே கிளம்பிட்டார். ஊரே இருண்டு போனதும் பயந்த மன்னன் மன்னிப்பு கேட்டான். மீண்டும் ஆழ்வார் பாடியதும் அவசரமாக வந்து படுத்ததால் தான் இங்கே பெருமாள் மாறி படுத்திருக்கிறார். கணிக்கண்ணனுக்கு பேசிய பெருமாள் உங்களுக்கும் பேசுவார். வாக்கு பளிக்கும் ஸ்தலம் இது. தீய சொற்களால் அல்லது பிறர் சாபத்தால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தால் இங்கே வந்து வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பையும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் தருவார். பேச்சு திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கும் இது ஒரு பரிகார ஸ்தலம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது 6வது தலம், பெருமாளை விளக்காக அவதரித்த ஊர். அது எங்கே? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.